அதான் 5 கப்பு வாங்கி கொடுத்துட்டேன்ல, என்ன விட்டுருங்கடான்னா வந்து கேப்டன்ஷிப் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா கேப்டன்ஷிப் பண்ணி அவங்கிட்ட கொடுக்குறாங்க. இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கிரவுண்டுக்கு வராம இருந்தா இந்த கேப்டன் இருக்கானே, நீங்க ஏன் கிரவுண்டுக்கு வரலன்னு சொல்லி அழுகுறான். இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கிரவுண்ட்ல ஒரு ஓரமா உட்காந்துருந்தா, உனதான் இன்ஜுரி ஆயிடுச்சுல, நீ எதுக்கு கிரவுண்டுக்குலாம் வர, வீட்டுக்கு போன்னு சொல்லி அந்த கேப்டன் அழுகுறான். சரி, ஃபிட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறேன்னு சொன்னா இந்த கேப்டன் இருக்கானே, இல்ல நீங்க மேட்ச் ஃபுல்லா விளையாடணும் அப்படிங்கிறான். நான் ஃபுல் ஃபிட் ஆயிட்டேன், மேட்ச் ஃபுல்லா விளையாடுறேன்னு சொன்னா இந்த கேப்டன் இருக்கானே, இல்ல நீ இம்பாக்ட் பிளேயரா தான் விளையாடணும்னு சொல்றான். இந்த கீப்பிங்லாம் வேணாம், நான் போய் 4 லைன்ல நின்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க தான் விக்கெட் கீப்பிங் நிக்கணும், இன்சைட் சர்க்கிள்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லி கேப்டன் அடம்பிடிக்கிறான். டேய், நான் இன்சைட் சர்க்கிள்குள்ள நிக்கிறேன், உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா நீ உள்ள நிக்க கூடாது, நீ போய் வெளியில 4 லைன்ல தான் நிக்கணும்னு சொல்லி அந்த கேப்டன் 2 காலையும் தூக்கிட்டு நிக்கிறான். போற போக்க பார்த்தா இன்னொரு 10 சீசனுக்கு நான் விளையாட வச்சிருவானுங்க போல. போற போக்க பார்த்தா இந்த சீசனோட என்ன முடிச்சு விட்டுருவானுங்க போல. இப்படியே போச்சு 2027 வேர்ல்டு கப்புக்குள்ளார என்ன மென்டர் ஆக்கிடுவானுங்க. இப்படியே போச்சு 2027 வேர்ல்டு கப்புக்குள்ளார என்ன மென்டல் ஆக்கிடுவானுங்க. சை.